தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அறிமுகமாகி இன்னைக்கு தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு அஜித். ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் கார் ரேஸ்னு ரெண்டு தளங்கள்லையும் சாதனை செஞ்சுட்டு வராரு. அண்மையில் அஜித் குமாருக்கு மத்திய அரசு சார்பில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. இது அஜித் ரசிகர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அதே சமயம் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்க என்ன காரணம், அப்படி அவர் என்ன சாதனை செஞ்சிட்டார்னு சில கேள்விகளும் எழுந்திருக்கு. அந்த வகையில் அஜித் குமாருக்கு ஏன் பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது, அதுக்கு அவர் எந்த முறையில் தகுதியானவர்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் மத்திய அரசு சார்பாக வருடந்தோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுகள் அறிவிக்கிறது வழக்கம். இதுக்காக பிரதமர் தலைமையில் ஒரு கமிட்டி செயல்படுவாங்க. அதிகபட்சம் 6 பேர் கொண்ட அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க தான் பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்வாங்க. ஆனால் இவங்களா தனிப்பட்ட முறையில் தேர்வு செய்யாம இந்திய அளவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து பரிந்துரை பட்டியலை வாங்கி அதில் சிலரை மட்டும் தேர்வு செய்வாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்கள், எம்பிக்கள், மத்திய அமைச்சர்கள், சாதனையாளர்கள்னு பலரும் கொடுக்கிற பரிந்துரை பட்டியலிருந்து சில பேரை மட்டும் இவங்க தேர்வு செய்வாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க ஸ்டேட்ல குறிப்பிட்ட துறையில சாதனை செஞ்சவங்கள பத்ம விருதுகளுக்கு பரிந்துரை செய்வாங்க. சில சமயம் அந்தந்த மாநிலங்களோட முதலமைச்சர்கள் கூட சிலரை பரிந்துரை செய்வாங்க. அப்படி இந்தியா முழுக்க இருந்து வர பட்டியலை விருது குழு கமிட்டியில் இருக்கிறவங்க வெரிஃபிகேஷன் செய்வாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு ஏஜென்சியே இருக்கு. பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களை இந்த ஏஜென்சியை சேர்ந்தவங்க பல கோணத்தில் வெரிஃபிகேஷன் செய்வாங்க. அதாவது அந்த உரிய நபர் உண்மையிலேயே அந்த துறையில் சாதனை செஞ்சிருக்காரா, அவர் மேலே புகார்கள் ஏதாவது இருக்கா, வருமான வரியை ஒழுங்காக கட்டுறாரா, இப்படி பல கோணங்களில் அவங்கள வெரிஃபிகேஷன் செய்வாங்க. இப்படி முழுசாக வெரிஃபை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நபர் உண்மையிலேயே பத்ம விருதுக்கு தகுதியானவர் தான் கன்ஃபார்ம் செய்வாங்க. அந்த பட்டியலை கொண்டு போய் பிரதமர் கிட்ட கொடுப்பாங்க. இறுதியாக பிரதமர் யாரை தேர்வு செய்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த வருஷத்துக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும். இந்த அடிப்படையில் தான் தல அஜித்துக்கு இந்த வருஷம் பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. இதை வச்சு பத்மபூஷன் விருதுக்கு அஜித் தகுதியானவரா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. மேலும் இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.